இன்னைக்கு கோடியில புரளக்கூடிய இளம் மியூசிக் டைரக்டரை பார்த்து நீங்க பொறாமையில பேசல. ஆனா ஏஐ பார்த்து மியூசிக்கை காப்பி அடிக்கக்கூடிய இன்னைக்கு கோடியில புரளக்கூடிய அந்த மியூசிக் டைரக்டர் பேரு அல்லது எந்த படங்களுக்கு ஏஐ மூலமா காப்பி அடிச்சு மியூசிக் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். நான் சொன்ன மியூசிக் டைரக்டர் இல்லாம எல்லா படங்களும் இப்ப அப்படிதான் வந்து நீங்க சொன்ன அந்த 5 மியூசிக் டைரக்டர் ஆமா இல்லாம எல்லா படங்களும் இன்னைக்கு இளம் மியூசிக் டைரக்டரா இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அப்படிதான் இருக்காங்க. ஒரு பாட்டு ஏஐல தான் காப்பி அடிக்கிறாங்க. ஒரு பாட்டு சொந்தமா மியூசிக் போடல. ஒரு பாட்டு கன்ஃபார்மா ஷூரா. இன்னைக்கு இந்த கரண்ட்ல ஏவிஎம் ரகு வந்து மியூசிக்ல அப்டேட்டா இல்லையோ, அதனாலதான் கால் புரட்சி காரணமா கோடிகள்ல சம்பளம் வாங்கக்கூடிய இசையமைப்பாளர் மீது உங்களுக்கு பொறாமை அந்த வருத்தம் இருக்கும். இன்னைக்கு இருந்து சொல்லுங்க, நான் வாசிக்கிறேன். நானு இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு சாங் போடுங்க. ஓப்பனா சொல்றேன், அவர் இது தவறா எடுத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இல்ல சார், உங்க மேல ஒரு பார்வை இருக்குல்ல, ஏவிஎம் ரகு 90ஸ்ல இருந்து இன்னும் தாண்டல, இன்னும் அப்டேட்டுக்கு வரல அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல, அதை உடைச்சு காட்டுங்கிறேன். இப்ப நான் தான் சேலஞ்ச் பண்றேன், அனிருத்துக்கு போட்டியா உங்களால மியூசிக் எனக்கு படம் கொடுங்க. அனிருத் பண்ற படம் எல்லாமே இல்ல சார். ஒரு சாம்பிள் ஒரு 10 செகண்ட் பண்ண போதே நான் இப்போ நீங்க கொடுத்தது முன்னாடி கொடுத்தேன். எந்த நடிகர் எல்லா நடிகரும் எல்லாம் இரிட்டேட் சொல்ல சார், நல்லா இல்ல சார், அவ்வளவுதான் சார். இரிட்டேட்லாம் சொல்றேன் சார். தனுஷ் சொல்றேன், சிவகார்த்திகேயன் பாரது நல்லா இல்லையா, எல்லா நடிகரும் எல்லா நடிகரும் சொல்றாங்க பாடாதீங்க. உங்களுக்கு அந்த கதவு கிடையாது. ஏஐ என்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு செடியில பூத்த ரோஜா கொடுக்குறது எப்படி இருக்குது, ஒரு பிளாஸ்டிக் ரோஜா கொடுக்குறது எப்படி இருக்குது. ஒரு ரிசப்ஷனே போகிறீங்க, நீங்கள் அந்த ஃப்ளவரை பறித்து வந்து கொடுக்கறதுக்கு சொல்ல அந்த மணமக்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. கடையில் வாங்கின பிளாஸ்டிக் அதுதான் ஏஐ. புரியுதுங்களா? இது வந்து மனிதனுடைய மூளையை வந்து முட்டாளாக்கிக்கிறது. ஸோ க்ரியேஷன் போயிடுது. இப்போ நீங்கள் ஒரு பேத்தாஸ் கொடுக்க ஜாலி மூடு கொடுக்குறீங்க, நான் யோசிக்கிறேன், இது பெட்டரா, இது பெட்டரா, இது பெட்டரா. ஒரு டியூன் கொடுத்தோம் சார், இது வந்து ராஜா பண்ணிட்டார், இது வந்து தேவா பண்ணிட்டார். அப்போ இல்லாத உடைய நான் பண்ண வேண்டும், அப்போ என் மூளையை கசக்க வேண்டும். அப்போ கிரியேஷன் எல்லாம் ஏஐன்றது என்ன, இப்படி தட்டினோடனே ஜாலி மூடா ஒரு 500 சாங் வரும். நேபாளி சாங், கொரியன் சாங், எதனா அவனை எடுத்து போட்டு கையில் கொடுத்துட்றேன் நான். அப்போ இது அதுக்கே இவ்வளோ கோடி நீங்கள் வாங்குறீங்க. இது தயவு செய்து நான் வரவில்லை என்று கால் பண்ணி சொல்லு, யாருன்னா ஒருத்தர் சொல்லியாக வேண்டும் இல்லை. அதாவது இன்னைக்கு கோடியில புரளக்கூடிய இளம் மியூசிக் டைரக்டரை பார்த்து நீங்க பொறாமையில பேசல. ஆனா ஏஐ பார்த்து மியூசிக்கை காப்பி அடிக்கக்கூடிய இன்னைக்கு கோடியில புரளக்கூடிய அந்த மியூசிக் டைரக்டர் பேரு அல்லது எந்த படங்களுக்கு ஏஐ மூலமா காப்பி அடிச்சு மியூசிக் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். நான் சொன்ன மியூசிக் டைரக்டர் இல்லாம எல்லா படங்களும் இப்ப அப்படிதான் வந்து நீங்க சொன்ன அந்த 5 மியூசிக் டைரக்டர் ஆமா இல்லாம எல்லா படங்களும் இன்னைக்கு இளம் மியூசிக் டைரக்டரா இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அப்படிதான் இருக்காங்க. ஒரு பாட்டு ஏஐல தான் காப்பி அடிக்கிறாங்க. ஒரு பாட்டு சொந்தமா மியூசிக் போடல. ஒரு பாட்டு கன்ஃபார்மா ஷூரா 100% சார். ஒரு பாட்டு நீங்க சொல்லிர முடியுமா? ஒரு பாட்டு நான் வாசிக்கிறேன், சொல்லுங்க. கண்ணே கலைமானே 40 இயர்ஸ் ஆகுது. எஸ், இப்போ உடனே சொல்லுங்க. இப்போ ஒரு பாட்டு நீங்க சொல்லுங்க சார். ஏன் சார் இப்போ பர்டிகுலர் சொல்லணும். ஹைவேஸில் இப்போ காரில் போங்க, 1000 கார் போச்சுன்னா நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் சிக்னல் மடக்கி கேளுங்க. ராஜா சாங், எம்எஸ்வி சாங் தான் ஓடிட்டுருக்கோம், தேவான சாங் தான் ஓடிட்டுருக்கோம். புரியுதுங்களா? ஒரு பாட்டு. பட் சம்பளத்தில் வந்து கொஞ்சம் கூட குறைக்க மாட்டேன்றாங்க. இது வந்து நிறைய டைரக்டர்ஸ், நிறைய ப்ரொடியூசர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன். தயவு செய்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்ற அவசியம், எனக்கு வர வேண்டியது வந்து தான் இருக்கு. நீங்க சொல்றீங்களா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர் கோடி கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க, ஆனா மக்களை மகிழ்விக்க மாட்டேங்கிறாங்க, மியூசிக்கை கூட காப்பி அடிக்கிறாங்க அப்படிலாம் சொல்றீங்களா? எந்த பாட்டை பார்த்துட்டு அல்லது எந்த படத்தோட பாட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப வேதனையா இருந்தது, அது குறிப்பிட்டு இந்த சாங் சொல்லிட முடியுமா? சார் ஒன்றும் இல்லை, இந்த வீக்கு நீங்கள் ஃப்ரைடே பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு பாட்டு சொல்லுங்கள், ஒரு பாட்டு சொல்லுங்கள். நீங்கள் இல்லை பப்ளிக்கில் போயிட்டு ஏவிஎம் வாசலில் போய் நீங்கள் கேளுங்க, இப்போ பாட்டு எப்படி இருக்குது, நீங்கள் சர்வே பண்ணுங்க. நீங்கள் ஐயோ பாட்டாங்க இறைச்சலுங்க, என்னங்க இது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் தெரியாதவர்கள் என்கிட்ட வராங்க சார். மறுபடியும் பேச சொல்ல விரும்பலை நான், புரியுதுங்களா? என்னடா அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நான் இப்படி பேசணும்னு நினைக்காதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அரிச்சுவடியே தெரியல. அவர் ஒரு மியூசிக் டைரக்டர். மியூசிக்கில் எந்த அரிச்சுவடி தெரியலைங்கிறீங்க சார்? வெஸ்டர்னில் வந்து ட்ரிபிள் கிளப் பேஸ் கிளப்னு ஒன்று சொல்லுவாங்க, புரியுதுங்களா? இதை வந்து ஆனான்னு சொல்லுவாங்க வெஸ்டர்னில். கர்நாடிக்கில் சரிகமபதனி, புரியுதுங்களா? அதை என்னன்னு ஒரு மியூசிக்கிட்ட கேட்டார். அப்போது நான் வந்து இது ஒரு கால் பண்ணிச்சேன், வருத்தமாச்சு எனக்கு. என்னடா தமிழ் சினிமா எங்கே போயிட்டுருக்கு, எங்கே போயிட்டுருக்கு, தமிழ் சினிமா எங்கே போயிட்டுருக்கு, பாதாளத்தை நோக்கி போயிட்டுருக்கு. குறிப்பிட்ட பாடல் கதை அம்சத்தை பற்றி சில பாடல்கள் வந்துட்டு ராஜா சார் நீ கோவப்படுறான்னா நான் தானே சார் சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கே போகுது மியூசிக்னா என்ன? ஒரு மனிதனை வந்துட்டு மியூசிக் வந்து மிருகமான மனிதனை மிருகமா உள்ள மனிதனை மனிதனாக்குவதுதான் இசை வந்து. ஆனா இன்னைக்கு மனிதனை மிருகமாக்குது.
இன்னைக்கு இருக்கக்கூடிய மியூசிக் எல்லாம் இறைச்சலா இருக்குன்னு சொல்றீங்களே, எப்படி இருந்த தமிழ் சினிமா பாடல்கள் இன்னைக்கு எப்படி மாறி போயிருக்கு அப்படின்னு நீங்க ஏதாவது கம்போஸ் பண்ணி ஒப்பிட்டு சொல்லிட முடியுமா? இது ஒப்பிடு கூட உங்களுக்கே தெரியுமா சார்? உங்களுக்கு புரியுதுங்களா? தர்பாரில் ஒரு பாட்டு சொல்லுங்க, நான் ஓப்பனா சொல்றேன், சொல்லுங்க பார்க்கலாம். ஓப்பனிங் சாங் எஸ்பிபி பாடின பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பாட்டு சொல்லுங்க? டக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. அதுலயே போயிடுச்சு இல்ல உங்களுக்கு. பொன்னியின் செல்வன் பாட்டு சொல்லுங்க. பொன்னி நதி பார்க்கணுமா? 300 கோடி படம், நல்லா கேட்டுங்க. தக்லைஃப்ல பாட்டு சொல்லுங்க. இல்ல இதுல சொல்லுங்க, நம்ம இவர் லைனா படம் வருது சார், அதுல சொல்லுங்க நீங்க. தக்லைஃப்ல முத்தமலை ரஹ்மான் சார் ஏதோ கொடுக்குறாரு, அவ்வளவுதான். புரியுது. எனக்கு ரஹ்மான் சாரோட கொஞ்சம் வருத்தம், இருந்த ஸ்டஃப் ஏன் உங்களுக்கு இல்ல? எவ்வளவு பெரிய கம்போசர். அதுக்கு மியூசிக் டைரக்டர் மட்டும் தான் காரணமா அல்லது ப்ரொடியூசர்ஸ் உங்களா காரணம்? சார் 100% சினிமா டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்லாம் காரணம் சொல்ல முடியாதா? மியூசிக் டைரக்டர்ஸ் உங்ககிட்ட கொடுக்க சொல்ல நீங்க பெட்டர். அப்ப பாட்டு எழுதக்கூடிய பாடலாசிரியர்கள் நல்லா எழுதுறாங்க. இப்ப பண்ணாரு விடுதலை வெற்றிமாறன்ல, வழி நெடுகு காட்டு மல்லி நானா ராஜா சார் பண்ணாரு. எப்படி பண்ணாரு? இப்போ த ட்ரெண்ட் செட் லேட்டஸ்ட் மியூசிக் இது டைரக்டர் வெற்றிமாறன் பண்ணாரு. எப்படி பண்ண நிக்குதுல பாட்டு இல்ல? ஏன் இளையராஜா பாடல்கள் மாதிரி இன்னைக்கு வரக்கூடிய யங் மியூசிக் டைரக்டருடைய சாங்ஸ் நிற்க மாட்டேங்குது? என்ன காரணம்? நல்ல கேள்வி சார். ராஜா சார்லாம் எப்படின்னா எடுத்தோன்னே மியூசிக் டைரக்டர் ஆகலை, எல்லாட்டையும் ஒர்க் பண்ணி அடிபட்டு உதப்பட்டு ரெக்கார்டிங் தியேட்டரில் ஒரு நம்ம மேடை கச்சேரிலாம் ஒரு 2500 மேடை கச்சேரியில் கீபோர்டு வச்சுருக்கேன். அது வேறு, ரெக்கார்டிங் வேறு. எப்படி ஸ்கோர் எழுதணும், இந்த சீனுக்கு என்ன பண்ணணும், இந்த சீனுக்கு என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணணும், இது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் 100% வரும் சார், எடுத்தோடனே வராது. புரியுதுங்களா? ஒரு பேத்தாசா இதுக்கு ஷெனா யூஸ் பண்ணலாமா, சந்தூர் யூஸ் பண்ணலாமா, ஒரு ஜாலி மூடு ஒரு கல்யாணமாக இதுக்கு நாதஸ்வரம் யூஸ் பண்ணலாமா. ராஜா சார்லாம் வந்துட்டு எல்லா மியூசிக்கையும் ஒர்க் பண்ணி அசோசியேட் ஆகி கிட்டாரிஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் கீபோர்ட் பிளேயர் ஆகி அதுக்கப்புறம் ஒரு படம் கிடச்சோன்னா மியூசிக் பண்ணுறேன். இப்போ நானும் வந்துட்டு ஆரம்பத்தில் சங்கர் கணேஷ் ஒர்க் பண்ணலாம், எல்லாமே சிற்பி எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணிட்டு வந்ததான் மியூசிக் டைரக்டர். இப்போது நேராக விஷுவல் கம்யூனிகேஷன் தேரியாக படிச்சுட்டு வரான் அவன். ப்ராக்டிக்கலில் என்ன பண்ண முடியும் அவனால்? சார் கிரியேஷன் சார், நல்லா கேட்டுங்க சார், மியூசிக்ன்றது ஒரு கிரியேஷன் சார், ஒரு வாழ்வியல் சார். அதனால தான் மக்கள் மனங்கள்ல அந்த பாடல்கள் கொண்டாடப்படலை இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடல்கள். ஒரு நாளுக்கு நாள் கீழே போயிட்டு இருக்கு சார். நீங்கள் சர்வே பண்ணி பாருங்க. நான் வந்து ஏவிஎம்ல உள்ள உட்காந்துட்டு ரூம்ல சொல்லலை, நான் நீங்கள் சர்வே பண்ணி பாருங்க, த்ரூஅவுட் தமிழ்நாடு ஃபுல்லாக சர்வே பண்ணி பாருங்க. ஒரு பாடல், ஒரே ஒரு பாடல், ஆனால் இவங்க ரெமினேஷன் வந்து குறைக்கவே மாட்டேன்றாங்க. அதுக்கு ஏன் ப்ரொடியூசர் தராங்க? ஏன் இதுக்கு வந்துட்டு கொண்டாடப்படுது? இப்போ புதுசாக ஒரு பையன் வர, சின்ன பையன் வரான்னா அவனுக்கு மைண்டில் இந்த பாடலை டியூனை ஏற்றிடுறாங்க. ஓ இதான் பெஸ்ட்டு போல இருக்கு அவனுக்கு அப்படின்னு. அது இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆதிக்கம், எவ்வளோ பாட்டு வெளியில் எடுக்கிறாங்க தெரியுங்களா? இதை நான் ப்ரூவ் பண்ண முடியும். எப்படி? நிறைய 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 ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு சாங் இல்ல ப்ரூவ் பண்ண போதும். மறுபடியும் சொல்றேன்னா, என்னடா இது எல்லாரும் நண்பர் ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்றீங்களே, அதுக்காக இல்ல சேலஞ்சிங்கா கூட நீங்க பண்ணுங்க. நீங்க அடுத்த ஒரு மியூசிக் டைரக்டர் கொண்டு வாங்க, நான் பண்ணி தரேன். யாரோ ஒரு மியூசிக் டைரக்டர் கொண்டு வாங்க. எப்படி வருவாங்க? நான் இதுதான் சார், யாருன்னா இப்போ ஒரு கட்சினா எதிர்கட்சி கொஸ்டின் கேட்கணும் சார், புரியுதுங்களா? இது வந்து யாரையும் மனசு காயப்படுத்தணும் அந்த எண்ணம் சுத்தமா எனக்கு இல்லை. ஐயோ அவங்கள சம்பளம் அதிகம் வாங்கிட்டாங்களே, நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல, துளி கூட கிடையாது. எனக்கு வர வருமானம் வந்து இவ்வளவு தூரம் வருத்தப்பட்டு பேசுறீங்களா? தமிழ் சினிமாவோட பாடல்களுடைய நிலைமை இன்னைக்கு இப்படி ஆகி போச்சுன்னு பேசுறீங்களா? ஆமாங்க. நீங்க எத்தனை படங்களுக்கு இசை அமைச்சிருக்கீங்க சார்? நான் ஒரு 6 படத்துக்கு மியூசிக் பண்ணேன் சார். என்னுடைய முதல் படம் அம்மா அம்மம்மான்னு ஒரு படம் பண்ணேன். அதுக்கடுத்து சரண்யாலாம் நடித்த படம் எல்லாம் பாலு மணிவன் டைரக்டர், நீங்கள் இதில் பார்க்கலாம். அம்மா நல்ல படம், நல்ல ஸ்டோரி வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தரிசி நிலம். எனக்கு வந்து டைரக்டர் வந்து என்ன செய்யறாங்க, ஸ்கிரிப்டை கோட்டை விட்டுட்டாங்க. அது மாதிரி இப்போ 2 படங்கள் ஒர்க்கு போயிட்டுருக்கு, இதை நம்பிட்டு இருக்கேன் நான். அது இல்லாமல் கன்னட மியூசிக் எல்லாமே நான் மியூசிக் நோட்ஸ் கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன். இப்போ இருக்க மியூசிக் டைரக்டர் எனக்கு வந்து அவங்களால எனக்கு வருமானம் வருது, அதை நான் தவற சொல்ல. பட் எதுக்கு இதை மாதிரி பண்ணுறீங்க நீங்கள்? பாடல் என்ன பாடல், ஒரு பாடல் நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்லுங்களா? அதெல்லாம் இன்னைக்கு இளையராஜா பாட்டை எல்லாம் எடுத்து போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் உங்களுக்கு சொந்தமாக உங்களுக்கு க்ரியேஷன் பண்ண முடியாதா? மஞ்சுமேல் பாய்ஸ்லேருந்து சொல்கிறேன் நான், புரியுதுங்களா? எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? தரமான இயக்குனர் தேவை சார். ப்ரொடியூசர் வந்து சொல்லணும். இதுக்கு வந்து சட்டப்படி அரசாங்கமும் இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் வரக்கூடிய பாடல்கள் கேட்குற மாதிரி இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய முன்னணி இசையமைப்பாளர்களுக்கு நான் நோட்ஸ் கொடுக்குறேங்கிறீங்க. நீங்கள் நோட்ஸ் கொடுக்கக்கூடிய பாடல்கள்லாம் ஹிட் ஆயிருச்சா? நல்லா இருக்கா? கேட்குற மாதிரி இருக்கா? மனசில் நிற்கிதா? நான் பாடலுக்கு நோட்ஸ் கொடுக்க மாட்டேன் சார். ரீ ரெக்கார்டிங்க்கு பேக்ரவுண்ட் மியூசிக் தான் நான் கொடுப்பேன் நான். ஏன்னா மெலடி நான் தலையிட மாட்டேன். நல்லா கேட்டுங்க, என்னுடைய பாடல் நான் கொடுத்தேன்னா என்னுடைய குழந்தை விற்கிற மாதிரியா இருக்கும். என்கிட்ட மெலடி கேட்பாங்க, கேட்டவுடனே இல்லைப்பா அது வேணாம், என் பாடல் வந்து உன் பேர் பேக்ரவுண்ட் மியூசிக் நான் கொடுப்பேன் நான்.
ஆர்ஆர்லாம் நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஒரு மெலோடி கேட்டா எனக்கு ஒரு மெலோடி சாம்பிள் போட முடியுமா? தாராளமாக. என்ன மெலோடி சொல்லுங்க நீங்க? ஒரு லவ் சாங்கான மெலோடி. ஓகே. எந்த பேட்டர்ல வேணும் உங்களுக்கு? 80s 90s எந்த பேட்டர்ல எனக்கு வேணும்? இசையில அவ்வளவு தூரம் ஞானம்லாம் இல்ல. நீங்களே நான் கேட்கிறேன். ஒரு இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துக்கு தகுந்த இப்போ எப்படின்னா இது மெட்டு வந்துட்டு பாதி தான். இது இப்போ மெட்டு கொடுத்த பிறகு இதுக்கப்புறம் ஸ்கோர் எழுதுவாங்க. ஸ்கோர் எழுதுவாங்க. இப்போ நான் அழகான ஒரு மெலடி உடனே செக் பண்ணிக்கலாம் கொடுக்குறேன் பாருங்க. கேட்காத ஒரு மெட்டை நான் கொடுக்குறேன் பாருங்க. ஒரு டூயட் சாங், ஒரு விலை சாங் வச்சுங்களேன். ஒரு டூயட் சாங், ஒரு நல்ல ஒரு ஜாலி மூடு, காதலனை பார்த்து காதலனை பாடுறான், அதோ கொடுக்குறேன் பாருங்க. தானா தானா தானன நானா தனனன நானனா டா 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 டே டா 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 தனன நானே தனனா தனனா தனனன தானனனா தனனன தானா தானா தானன நானா தனனன தானனனா. ஆனா கிட்டத்தட்ட ஒரு நல்லா இருக்கு. பட் இளையராஜா சாங் கேட்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். மேபி உங்களோட வாய்ஸா கூட அப்படி இருக்கலாம். இல்ல சார், அதுவே எனக்கு சக்சஸ் இல்ல சார். நல்லா இருக்குன்னு சொன்னீங்க தெரியுமா? இதுவே போதுமே. ஓகே. நான் என்ன சொல்ல, ஒரு மனிதனுடைய இந்த லவ் மெலோடி சாங் ஆமா இந்த சார் 2025 ஏத்த மாதிரி தாராளம் இதுக்கு ஃபுல்லா ரிதம் போட்டு எல்லாம் பண்ணி லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு நான் என்ன சொல்ல, மெலடி நல்லா இருந்தா போதும். ஓகே. வாய்ஸே இல்லை. எத்தனையோ பெரிய கவிஞர்கள் சார் என்கிட்ட, பெரிய கவிஞர் ஓப்பனாக சொன்னேன். ஸ்நேகன் முதல் கொண்டு அப்புறம் வந்துட்டு இவரும் முதல் கொண்டு எல்லாருமே வந்து என்கிட்ட ஆதங்கத்தில் பேசுகிறாங்க. சார் மெலடி இருந்தால் தானே சார் நாங்கள் வந்து டியூனு தான் வார்த்தையில் எழுத முடியும் சார். தாத்தா சாச்சியை பற்றி ஏதோன்னு பேசுகிறாங்க சார். நாங்கள் எப்படி சார் எழுத முடியும்? திருப்பி சார் டியூன் நல்லா இருந்தால் தான். கடைசி அது ஒரு சொன்னீங்க. ஆமாம் சார். சச்சா கவிஞர்கள் எப்படி எழுதுவாங்க சார்? ஒரு மீட்டர் வேணும் உங்களுக்கு, ஒரு மீட்டர் வேணும். புரியுதுங்களா? சரி, என்ன செய்கிறாங்க பெரிய கவிஞர்கள்லாம் இதெல்லாம் ஒதுக்குறாங்க. இதால் புது பாடலாசிரியர் பாடலாசிரியர் நிறைய பேர் ஏவிஎம்ல வராங்க. பேனா படித்தோம்னா பாடலாசிரியர்ன்றாங்க. கிடையாது. கிரியேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எல்லாருக்கிட்டே ட்ராவல் பண்ணியிருக்கேன் சார். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு துளி காழ்ப்புணர்ச்சி கூட எனக்கு கிடையாது. அப்படி சொல்கிறீங்க. ஆனால் அதே நேரத்தில் இளையராஜா சாரை தூக்கி பிடிக்கிறீங்க. இளையராஜாவை நான் தூக்கி பிடிக்கல சார். ஆனால் இளையராஜாவுக்கு என்ன தெரியும்னு வேற கேட்குறீங்க. இல்லையே, இளையராஜா தூக்கி பிடிக்கலன்னு இல்லை. இளையராஜா தூக்கி பிடிக்கிறேன், ரஹ்மான் சார் தூக்கி பிடிக்கிறேன், தேவா தூக்கி பிடிக்கிறேன், வித்யாசாகர் தூக்கி பிடிக்கிறேன். ஆனால் ஒரு இன்டர்வியூல இளையராஜாவுக்கு என்ன தெரியும் அப்படின்லாம் பேட்டி கொடுத்துருக்கீங்களே. அப்படி நான் கொஸ்டின் வந்து என்ன தெரியும்னு சொல்லியிருக்க மாட்டேன் சார். ராஜா தான் என் குரு. எனக்கு இல்லை, எல்லாருக்குமே குரு. அவர் பாடலை வாசித்தாலே வந்து பெரிய கம்போசர் ஆயிடலாம். இளையராஜா தான் உங்களுக்கு குரு. ஆனால் இளையராஜாவுடைய சன் கார்த்திக் ராஜா காலத்துல தான் நீங்களும் மியூசிக் உள்ள சினிமா, தமிழ் சினிமாக்குள்ள வந்தீங்க. கார்த்திக் ராஜா எட்டின உயரத்தை கூட உங்களால எட்டு பிடிக்க முடியலங்கிற வருத்தம், கோபம் இளையராஜா மீது உங்களுக்கு இருக்கா? வாய்ப்பே இல்லை சார். ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை வேற யாராவது உங்களுக்கு பின்னாடி தடுத்து வேற யாருக்கு கொடுக்குறாங்க. அப்படிலாம் தவறா நினைக்க கூடாது. அவரு குரு, அது அவங்க ட்ராக்கு. எனக்கு வந்து நான் சார் மெயின் ஏவிஎம்ல வந்துட்டேன் நான். புரியுதுங்களா? நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன் சார், நிறைய கன்னட படங்கள், நிறைய இந்த படங்கள்லாம் வந்து எனக்கு நிறைய வருது. நான் வந்துட்டு போதும்னு ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கேன் நான். எனக்குன்னு ஒரு ரவுண்டு வரும் சார். எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் எனக்கு ப்ரொடியூசர் கிடச்சா நீங்கள் தானே. பழைய சினிமா நம்ம கொண்டு வரலாங்க. புரியுதுங்களா சார்? புதுசாக ஒன்றும் டியூன் போகிறது இல்லை சார். எல்லாமே கம்போஸ் பண்ணிட்டாங்க சார். புதுசாக ஒன்று யார் உதாரணத்துக்கு பாருங்க, படகோட்டியில் சாங் பாட்டுக்கு பாட்டு எடுத்து கேட்டிருப்பீங்க. நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது செல்ல மாட்டாயோ. அதே மெட்டு, அதே டியூன். பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன், நான் வந்த நேரம் அந்த மனங்கு இல்லை. காப்பி கிடையாது. எல்லாம் பெரியவங்க அந்த ரூட்டில் போயிட்டாங்க. புரியுதுங்களா? ஒரு பாடல் மெட்டு அமைக்கிறது இந்த டியூன் வந்து எங்கேயோ கேட்டா மாதிரி இருக்கணும். எம்எஸ்வி சொல்லுவார், நீ சக்ஸஸ் அப்படின்வார். ஆனால் டிஸ்டர்ப் பண்ண, அந்த டியூன் டிஸ்டர்ப் பண்ண. இப்போ நான் ஒரு சின்ன மெலடி கொடுத்தா நல்லா இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. புரியுதுங்களா? அதனால் எந்த இசைப்பாடல் நான் வந்து கேட்டுக்கொள்ள என்னன்னா, நல்ல இசையை கொடுங்க. மக்கள் காத்து கொண்டு இருக்கார்கள். புரியுதுங்களா? நீங்கள் ரெமினேஷன்ல குறியா இருக்கீங்க. பாடல் ஒன்றுமே இல்லை, தெரியல. எனக்கு இந்த இடத்துல என்ன டவுட் இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை மியூசிக் டைரக்டர் மேல உங்களுக்கு ஒரு கோபம் இருக்கு, வருத்தம் இருக்கு. ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா நீங்க உதாரணம் காமித்த எல்லா சாங்ஸுமே 40 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுதான் உங்ககிட்ட நீங்க இருக்கு. இன்னைக்கு இந்த கரண்ட்ல ஏவிஎம் ரகு வந்து மியூசிக்ல அப்டேட்டா இல்லையோ, அதனாலதான் காழ்ப்புணர்ச்சி காரணமா கோடிகள்ல சம்பளம் வாங்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் மீது உங்களுக்கு பொறாமை, அந்த வருத்தம் இருக்கும்.
இன்னைக்கு இருந்து சொல்லுங்க, நான் வாசிக்கிறேன். நானு இன்னைக்கு ஏத்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு சாங் போடுங்க சார். பேசத்தானே ட்ரெண்டு சார். இதுதான் பேசத்தான் ட்ரெண்டு சார். நீங்க இது புரியல. ஓகே, முத்தமலை சாங் போடுங்க சார். என்ன சார் நீங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அதாவது என்ன 40 years 50 yearsனா அதை அடிச்சுட்டு வர வேணாம், அது ஈக்குவலா வாங்கலாம் நீங்க. ஏன் சார் நீங்க சரோஜாவி இருந்தா ஏன் சார் தமிழ்நாடே கண்ணீர் வெடிக்குது? அது மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்க மாட்டாங்க சார். அனிருத்துக்கு ஈக்குவலா உங்களால மியூசிக் பண்ண முடியுமா? அனிருத்துக்கு ஈக்குவலா எனக்கு வாய்ப்புகள் கொடுங்க, போடுங்க. நீங்க வாய்ப்புகள் போடுங்க சார், மியூசிக் போடுங்க சார். அதாவது அனிருத்ன்ற ஒரு பாவம், அவர் எங்கேயோ இருக்கிறாரு, புரியுதுங்களா? நான் அவரே கூட்டம் ஓப்பனா சொல்றேன். நான் அனிருத் தம்பி தான், ஓகேங்களா? என்னோட வயசுல சின்னவர் தான் அவரு. நல்ல இசை கொடுக்கட்டுமே, நல்ல மெலடி கொடுக்க சொல்லுங்க அவரு. அதான் நீங்க கொடுங்க. அனிருத்துக்கு நீங்க பாடம் எடுங்க, மியூசிக் கிளாஸ் எடுங்க சார், ஒரு நல்ல சாங் போடுங்க. அப்படி கிடையாது சார். அவர் எங்க உயரத்துல இருக்கார். ஒரு மனுஷன் ஜெயிச்ச மனுஷன் நம்ம சொன்னா அப்ப நம்ம காழ்ப்புணிச்சு ஆயிடும், புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன், நல்ல தம்பி தான், கரண்ட்ல இருக்காரு, இப்ப நல்லா இருக்கார், நல்ல ஒரு பாரம்பரியம், புரியுதுங்களா? ஏன் அவர் சீசன் சாங் கொடுக்குறாரு? அனிருத் ஓப்பனா சொல்றேன் நான், அவர் இது தவறா எடுத்துக்க மாட்டாரு. கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி. இல்ல சார், உங்க மேல ஒரு பார்வை இருக்குல்ல, ஏவிஎம் ரகு 90sல இருந்து இன்னும் தாண்டல, இன்னும் அப்டேட்டுக்கு வரல அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல, அதை உடைச்சு காட்டுங்கிற. இப்ப நான் தான் சேலஞ்ச் பண்றேன், அனிருத்துக்கு போட்டியா உங்களால மியூசிக் எனக்கு படம் கொடுங்க. அனிருத் பண்ற படம் எல்லாமே இல்ல சார், சாம்பிள் ஒரு 10 செகண்ட் பண்ண போதே. நான் இப்போ நீங்க கொடுத்தது ஒரு மெலடி கொடுத்தனே, ஓகே ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன், அவருக்கு பை காட் ரேஸ் நிறைய பெரிய பெரிய ஹீரோக்கள் அமைச்சிருக்கு அவருக்கு, புரியுதுங்களா? என்ன போல நான் தான் இல்லை சார், என்ன போல பல மியூசிக் டைரக்டர் சார். நான் 10ல இருக்கேன், 100 தெரிஞ்சவங்க. நான் பர்சன்டேஜ் சொல்றேன், எத்தனையோ மியூசிக் டைரக்டர் இதே கோடம்பாக்கம் வட்டாரத்தில் இருக்கா சொல்லுவா, அவங்களாம் டெய்லி வேஜஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சினிமாவில் அனிருத்துக்கு பின்னாடி இந்த நடிகர் குடும்பம்லாம் இருக்குது, அதனால் இவங்களாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ஆதிக்கு பின்னாடி, ஹிப்ஹாப் ஆதிக்கு பின்னாடி இந்தந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்க, இந்தந்த ஃபேமிலிலாம் இருக்குது, இவங்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க பேனரில் பண்ணக்கூடிய படங்கள்லாம் மியூசிக் போயிடுது அப்படின்னு ஒரு ஒரு குரூப்பிசம் இருக்குல்ல, இது மியூசிக்கில் இருக்கிறது உண்மையா? இல்ல இப்ப வெங்கட் பிரபு படம்னா யுவன் சங்கர் ராஜா, இளையராஜா ஃபேமிலி. இப்ப பார்த்திபன் படம்னா கார்த்திக் ராஜா ஃபேமிலி, இந்த கார்த்திக் ராஜா இவங்க சம்பந்தப்பட்டவங்க. இப்ப அனிருத்னா நடிகர் ரஜினிகாந்த் அவங்க ஃபேமிலி, அவங்க ரெக்கமெண்டேஷன்ல. இந்த மாதிரியான குற்றச்சாட்டு பரவலா இருக்கு, இது உண்மையா பொய்யா? நீங்க தலைவர் வீட்டுல கை வைக்கிறீங்க பாத்தீங்களா? அவரு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, நான் கேள்வியா கேட்கிறேன். இல்ல சார், அதாவது என்னன்னா, என்ன விட்டு இருக்கு இல்ல சொல்லுங்க. கண்டிப்பா இருக்கு சார், இருக்கு. மியூசிக்ல தமிழ் சினிமால ஒரு குரூப்ஸ் இருக்கு சார். அதே மாதிரி எல்லாமே ஒரு ட்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், என்ன விட்டுருங்க சார். என்ன போல எத்தனையோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க சார், எத்தனையோ மியூசிக். எனக்கு நான் விரல் விட்டு இல்லை, நிறைய மியூசிக் டைரக்டர் எனக்கு சீனியர் மோஸ்ட்லாம் இருக்காங்க. அவங்களாம் டெய்லி வேஜஸ்ல ஒர்க் பண்றாங்க சார். நல்லா கேட்டுங்க, டெய்லி வேஜஸ் எவ்வளவு தெரியுமா? 1005 2000 அப்படின்னு ஒர்க் பண்றாங்க. இப்போ எனக்குன்னு ஒரு ரெமினேஷன் இருக்குது, நான் அந்த குவாலிட்டியை நான் தரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன், புரியுதுங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபேமிலியோட இது பேக்ரவுண்ட், நான் என்ன பண்ணுறது ரகு. ஆனால் என்ன மாதிரி கம்போசர் நீங்கள், ஏன்னா போய் நீங்கள் 2000 2005 ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு கால் ஷீட்டுக்கு உங்களுக்குலாம் குறைஞ்சபட்சம் 15,000 கொடுக்கலாமான்னு. இல்லை ரகு, நெக்ஸ்ட்டு கூப்பிட மாட்டாங்க. இது டைரக்டர்ஸ் நிறைய பிசினஸ் தூக்கி விடணும் சார். ஒருத்தரே 20 வருஷமா ஆண்டுட்டு இருக்காரு, 25 வருஷம் ஆண்டுட்டு இருக்காருன்னா ஓகே, அடுத்து மேலே வரணும் இல்லை சார். நீங்கள் சொல்கிறது எனக்கு எப்படி இருக்குன்னா, முன்னாடியெல்லாம் தமிழ் சினிமாவில் படத்தில் எந்த ஹீரோயினியை நடிக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் ஹீரோ ரெக்கமெண்ட் பண்ணுவார்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ மியூசிக் டைரக்டரே அந்த ஹீரோ தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப 100% சார். இன்னொரு மியூசிக் டைரக்டர் இப்போ ஹீரோ ஆயிரும். அப்போ சினிமா டைரக்டர் மியூசிக் டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது, ஹீரோ தான் மியூசிக் டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதனால தான் பாட்டு மனசில் நிற்க மாட்டேங்குது, மக்களுடைய மனங்களில் வெல்ல மாட்டேங்குது. ஹீரோவே பாட்டு பாட ஆரம்பிச்சார். தமிழ் சினிமாவில் பாடல்கள் தோற்று போவதற்கு ஹீரோக்கள் தான் காரணமா? ஆமாம் சார், ஹீரோவே பாட்டு பாட ஆரம்பிச்சிடறாரு சார். சார் எனக்கு இப்போ டான்ஸ் கோரியோகிராஃபி தெரியாது, நான் ஸ்டண்ட் மாஸ்டர் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச மியூசிக் தான், அதை நான் பண்ணணும். என் சிங்கர்ஸ் யாருமே கிடையாதா சார், ஹீரோவே பாடுறாங்க. ஏன்னா அந்த மியூசிக் டைரக்டர் இவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காரு, ஓகேங்களா? எனக்கு இன்னொரு பரிமாணம் கொடுத்துருங்களேன், நான் ஹீரோ பெஸ்ட் ஹீரோக்கெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, சிம்பு பாடுறாரு, தனுஷ் பாடுறாரு, விஜய் பாடுறாரு, விக்ரம் பாடுறாரு, பிரசாந்த் பாடுறாரு, சிவகார்த்திகேயன் பாடுறாரு. ஒருவேளை ஹீரோக்கள் பாடுறதுல மியூசிக் டைரக்டருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏதாவது பொறாமைகளா? சார் அப்படி இல்ல, ஹீரோ அந்த வேலையை செய்யட்டோம் சார், அந்த வேலையை. எந்த ஹீரோ ஒழுங்கா பாடல? தனுஷ், சிம்பு, விஜய், சிவகார்த்திகேயன், பிரசாந்த், விக்ரம். பாட்டு வேற, இது வேற சார். நீங்க கூட தான் நடிகர் யோகி பாபா பாட வச்சீங்க. இது சார் பாட வைக்கல, அவர் என்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனார், அவ்வளவுதான். நான் பாட வைக்கல, ஓகேங்களா? ஒரு பாட்டுக்கு வந்தாரு, அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனார். பையனை பத்தி அந்த மாதிரி சிம்பு,
தனுஷ், ஆமா விஜய், வேற யார்கிட்டயாவது மியூசிக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாடி இருக்கலாம். நான் கேட்கிறேன், நான் ஒரு பாடகர் வந்து நீங்க இடத்த விட்டுட்டு நீங்க ஹீரோ நடிக்க வைப்பீங்களா? நீங்க மாட்டார். அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் நீங்க செய்யுங்க. எத்தனை பாடகர் மியூசிக் படிச்சுட்டு இதே வாழ்வியல கொண்டிருக்காங்க, அவங்கள கெடுத்துட்டு ஏன் உள்ள போறீங்க? இந்த மியூசிக் என்ன செய்யறாரு, பெரிய ஹீரோ சொல்லிட்டாரே நான் ஒன்றும் பண்ண முடியாது ப்ளீஸ். இவங்க மேலே மேலே தன்னுடைய ரெப்புடேஷனை ஏற்றிக்கிறாங்க. எனக்கு நடிக்கவும் தெரியும், எனக்கு டான்ஸ் பண்ணவும் தெரியும், எனக்கு பாடவும் தெரியும் அப்படின்றாங்க. ஆனா உண்மையிலுமே இந்த நடிகர்களுக்கெல்லாம் பாட தெரியாம தான் பாடுறாங்க. ஆமா சார், அதுல வந்து எந்த இது கிடையாது. என்ன பாடுறாங்க அவங்க? ஒரு எஸ்பிபி மாதிரி பாடுறாங்க, மலேசியா வாசன் பாடுறாங்க, ஹரிஹரன் மாதிரி பாடுறாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அங்க எங்க நோட்ஸ் இருக்கு, எங்க சங்கீதம் இருக்கு? எதுவுமே இல்லையா? தனுஷ் மாதிரி தானே பாட முடியும். நான் அவர் பாடட்டும். சிவகார்த்திகேயன் மாதிரி தானே பாட முடியும். அவர் குரலுக்கு நல்ல எஸ்பிபியோட சிவகார்த்திகேயன் தனுஷ் அவர் குரலுக்கு வந்து நல்ல பாடகர் பாட்டுமே. சரி, தனுஷ் எல்லா பாட்டுல பாட்டுங்க யாரை கேட்பா? ஆனா அவரே நம்பர் 1 ஹீரோ, பெரிய ஹீரோ. எல்லா பாட்டும் பாடுங்களேன், மக்கள் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா வெளியே அனுப்பிச்சிருவாங்க சார். யார் யாருக்கு என்ன பாட்டு அப்படிதானே சார்? சொல்லுங்க சார். எந்த தொழிலும் அவங்க தானே பண்ணணும் சார், புரியுதுங்களா சார்? எல்லாமே உயிரை பணம் வச்சு தான் பண்றாங்க சார். இப்போ கூட ரஞ்சித் சார்ல ஒரு சன் மாஸ்டர் இறந்துட்டாரு, புரியுதுங்களா? தன் உயிரை பணம் வச்சு தான் பண்றாங்க, புரியுதுங்களா? பாட்டு என்பது அதான் மறுபடியும் சொல்றேன். இப்ப தனுஷோ சிவகார்த்திகேயனோ இல்ல நடிகர் விஜயோ பாட்டு பாருங்க வராங்கன்னா டைரக்டா ஸ்டுடியோல வந்து பாடிட்டு போயிடுவாங்களா? அந்த பாட்டை ஒரு தடவைக்கு 10 தடவை வீட்லயோ இல்ல ஸ்டுடியோலயோ பாடி பிராக்டிஸ் எடுத்துட்டு அப்புறம் தானே ஃபைனலா பாட போறாங்க. எத்தனை பிராக்டிஸ் எடுத்தாலும் வராது சார். இப்போ நான் வந்து சம்மர் ஷாட்டை வந்து 20 அடியில் அடிக்கணும். நான் ஒரு வாரம் இல்லை 10 மாதம் எடுத்தாலும் வராது. ஏன்னா அந்த ஸ்டன் மாஸ்டர் தான் வரும். அந்த குருகுல பயிற்சி எடுத்துட்டு வராரு அவர், சாதாரண வந்திருக்க மாட்டாங்க. அப்ப தனுஷுக்கும் சிவகார்த்திகேயன் விஜய்க்கு உங்களுக்கெல்லாம் பாடக்கூடிய அந்த பயிற்சி பத்தல அப்படியா? பாடக்கூடாது. நீங்க வந்து ஹீரோவா பண்ணுங்க, அடுத்து பாடகரை முன்னேற்றி கொண்டு வாங்க. ஏன் நீங்க இதுல ஆசைப்படுறீங்க? நீங்க 200 கோடி 300 கோடி வாங்குறீங்க, நீங்க அதுல போங்க. எவ்வளவு பாடகர், மறுபடியும் சொல்றேன், நான் இது உள்ள வரவே இல்லை. எத்தனை குறிப்பிட்டு இந்த நடிகர் பாடுறது சுத்தமா எனக்கு பிடிக்கல, எனக்கு மியூசிக் டைரக்டரா எனக்கு வயிறு எரியுது அல்லது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படி எந்த நடிகருடைய பாடல்களை குறை சொல்றீங்க சார்? வயிறுல அவ்வளோ வயிறு எரியுது கூட வேண்டாம், டீப்பாலாம் வேணாம் சார். உங்க தொழிலை செய்யுங்க. இந்த நடிகர் பாடுறது எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்குன்னா எந்த நடிகர்? இரிட்டேட்லாம் சொல்ல நானு, நீ ஆப்ஷன் வேணா நான் தரேன் சார். சொல்றேன் சார், ஒரு நிமிஷம் இருங்க. அருள் சார் வந்தாலும் எதனா ஒரு விவகாரம் இருக்கும் எனக்கு தெரியும். எனக்கு ஏன்னா சாதாரண ஜேர்னலிஸ்ட் கிடையாது இவர், பெரிய பெரிய பத்திரிகை ஆஃபீஸில் வந்திருக்காரு. அவர் எல்லாத்துலையும் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸு. அதாவது ஒரு நெறியாளர் என்பது ஒரு நாகரிகமாக வந்துட்டு எப்படி அவர் வார்த்தையை எடுக்கிறார் பாருங்க. அவர் வர சொல்ல நான் கொஞ்சம் காஷ்டனாக இருந்துட்டேன். நான் சொல்கிறேன் சார், ஒரு நகைச்சுவையை சொல்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் தொழில் அவங்க தொழில் அவங்க செய்யட்டும். அதான் எந்த நடிகர் எல்லா நடிகரும் எல்லாம் இரிட்டேட் சொல்ல சார், நல்லா இல்ல சார், அவ்வளவுதான் சார். இரிட்டேட்லாம் சொல்றேன் சார். தனுஷும் சொல்றேன், சிவகார்த்திகேயன் பாடுறது நல்லா இல்லையா? எல்லா நடிகரும் சொல்றேன் நான், பாடாதீங்க. உங்களுக்கு அந்த கதவு கிடையாது. எவ்வளவு பேர் பின்னாடி நிக்கிறாங்க, இதே வாழ்வையில கொண்டு நிக்கிறாங்க, அவங்களுக்கு பாட வைங்க. நீங்க என்னோட கருத்து அதான். அவங்க பாடுறது நல்லா இல்ல, அது அந்த ஆப்ஷன். தனுஷ் வந்து வேலையில்லா பட்டதாரில அம்மா சாங் பாடியிருப்பாரு, சூப்பரா இருந்துச்சு சார். அதே வந்து இப்போ லேட்டஸ்ட் எவ்வளோ சிங்கர் இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுத்து பாருங்களேன், சூப்பரில் அவங்ககிட்ட கொடுத்து பாருங்க, புரியுதுங்களா? சரி, நான் கேட்குறேன், அந்த சிங்கர் ஒருத்தர் ஹீரோவாக இருக்கான், ஒரு பாடகர், உன் படத்தில் விட்டுட்டு நீ பாடு, அவனை ஹீரோ நடிக்க வைப்பேன், நீ விட்டுருவேன், நீ விடமாட்டல்ல? அவங்க இது மறுபடியும் சொல்கிறேன் சார், காழ்ப்புணர்ச்சி கிடையாது. இதே வாழ்வியலை நம்பி எத்தனையோ பேர் இருக்காங்க சார். நடிகர் ஒரு பாடல் கிடைக்குமா, நம்மளுக்கு ஒரு பிரேக் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறேன், இன்னைக்கு இறை இதில் ஓஹோலாம் நல்லா இருக்கேன் நான். யாருன்னா ஒருத்தர் ஆதங்கத்தை கொட்டணும் இல்லை சார், புரியுதுங்களா? இது வந்து யார் மனசு தயவு செய்து காயப்படுத்தலை, ஒரு பொறாமையில் தயவு செய்து நான் பேசவே இல்லை. நான் நல்ல கம்போசர் வேணும், நல்ல பாடல் கொடுங்க, பாடகர் பாடட்டும். எத்தனை இப்போ நீங்கள் சூப்பர் சிங்கர்லாம் பார்க்குறீங்க, எத்தனை திறமையான பாடகர் வராங்க. அவங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறீங்க, அதோட எனக்கு அதே தான். அந்த டிவியில் நடக்கக்கூடிய விஜய் டிவி சன் டிவியில் நடக்கக்கூடிய அந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியிலலாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சினிமா பாடல்கள் தானே பாடுறாங்க. இன்னைக்கு இப்ப கரண்ட்ல மியூசிக் போடக்கூடிய பாடல்களை பாடவே மாட்டேங்கிறாங்க. பாட முடியாது. என்ன காரணம்? நல்ல மெலடி கிடையாது, நல்ல பாடல் கிடையாது சார். நீங்க எல்லா சேனலும் எடுத்துங்க, தனியார் தொலைக்காட்சி எடுத்துங்க, சூப்பர் சிங்கர் அது இதுல பாருங்க, நீங்க வெளியில போய் பாருங்க, ஒன்லி அந்த பாடல் தான் வருது, நிக்குது, மைண்ட்ல நிக்குது. அதுக்கு தான் பிரைஸ் கொடுக்குறாங்க. ஏன் இப்ப இருக்க மியூசிக் பாடல் ஒன்னு பாட சொல்லுங்க பார்க்கலாம், முடியாது. காரணம் அதுல எந்த ஒரு ரசமும் இல்லை, எந்த ஒரு பாதி பாடல் சார் பாட முடியாது. அனிருத்தோட பாட்டு பாட முடியாது, சாம் சிஎஸோட பாட்டு பாட முடியாது. நான் பாட முடியாது சொல்ல, நீங்க எங்க கேட்டிருக்கீங்களா?
குற்றச்சாட்டை ஏமேல வைக்காதீங்க. நீங்க கேட்டிருக்கீங்களா? கேட்க டிவி வாய்ப்பே இல்ல. சேனல்ல பாடாம இருக்கிறாங்களே சூப்பர் சிங்கர் பாடல் சரியில்லை சார். கேட்ட- சரியில்லை. நீங்க கேட்டிருக்கீங்களா? கேளுங்க. நான் வந்து குற்றச்சாட்டு வைக்க தயாரா இல்லை. நீங்க கேட்க முடியாது. ஏன்னா தரமான பாடல் வரல. மியூசிக் தெரிஞ்சுட்டு வாங்க. மியூசிக் துறையில இவ்வளவு தூரம் குறைகள் இருக்குன்னு சுட்டி காட்டுறீங்க. நடிகர்கள் பாடுறதை கேட்க முடியல, சகிக்க முடியலன்னு சொல்றீங்க. ஆனா ஓகே, இதெல்லாம் கூட ஒரு பக்கம் ஓகே. ஆனா இன்னொரு பக்கத்துல இளையராஜாவுடைய மைனஸ் இதெல்லாம் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறீங்களே, அது என்ன? என்ன மைனஸ் சார் நான் பாடுறது சொல்றது? சார் அவர் குரு சார். அவர் பாட்டை நம்பி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். நான் புரியுதுங்களா? இளையராஜாவோட பெரிய மைனஸ் அப்படின்னு ஏற்கனவே பேட்டி கொடுத்துருக்கீங்க, அது என்ன? இல்ல அது நெறியாளர் ஹெட்டிங் போட்டிருக்காங்க. நீங்க உள்ள போய் பார்த்தா தெரியாது. அவங்க வந்துட்டு இளையராஜா சார் TRP. இதெல்லாம் மைனஸ் நீங்க பாக்குறீங்க? மைனஸ் சொல்லவே முடியாது சார். சார் அவர் வந்து கிடைச்ச பொக்கிஷன் சார். நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் புரியுதுங்களா? ஒரு பண்ணப்புற ஒரு கிராமத்துலேருந்து ஒரு தமிழன் போய் இன்னைக்கு வந்துட்டு சிம்பனி போயிருக்கார். சாதாரண விஷயம் கிடையாது. பர்சனலாக சில கோவங்கள் இருக்கலாம். அவர் பேச முடியாதுன்னா அது வந்து பர்சனல், அதாவது அவரோட கேரக்டர் அது. சில பேர் சொல்லுவாங்க சார் எப்பவுமே ஒரு கோவப்படுறாரு சார்னா அவரோட கேரக்டர், அது நம்ம தலையிட முடியாது. ஆனா காப்பிரைட்ஸ் இஷ்யூங்கிறது ஆமா. இன்னைக்கு வரைக்கும் நேத்து வந்த வனிதா விஜயகுமாருடைய படங்கள் வரைக்குமே இளையராஜா சைட்ல இருந்து நோட்டீஸ் அனுப்பப்படுது. ஆமா. அவங்கள விளக்கம் கொடுக்குறாங்க. காப்பிரைட்ஸ் இருக்கக்கூடிய சோனி நிறுவனத்துக்கிட்ட அல்லது அந்த படத்தோட தயாரிப்பாளர்கிட்ட முறையா நாங்க அனுமதி வாங்கிட்டோம். குட் பேட் அக்லி படத்துல கூட, அஜித்தோட சாங் படத்துல கூட எல்லா இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஏன் காப்பிரைட்ஸ் இஷ்யூ இளையராஜா சாங் மட்டும் இங்க இருக்கு, மத்த எந்த மியூசிக் டைரக்டருக்கும் இந்த பிரச்சனையே இல்லை? காரணம் என்னன்னா, முதல்ல எக்கோ ரெக்கார்டிங் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்குள்ள ராஜா டைப் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ராஜா சொல்லிட்டு விசிறின்னு ஒன்று இருக்கும். கம்போஸ் சம்பளம் வாங்க சொல்லவே இந்த காப்பிரைட் எனக்கு கொடுத்துன்னு சொல்லி அக்ரிமெண்ட்ல சைன் போட்டிருக்காரு. அவர் போட்டுட்டு தான் பண்ணுறாரு. இந்த காப்பிரைட் வாங்கி நல்லா கேட்டுங்க சார். அவர் வந்துட்டு வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆடி காரோ ஒரு ஃப்ளாட்டோ வாங்குறது கிடையாது. எத்தனையோ மியூசிஷியனுக்கு அது போகுது. இது உண்மை. மறைஞ்சு போன மியூசிக் டைரக்டரோட வாரிசுகளுக்கு இது போகுது. இது யாருக்கும் தெரிய மாட்டேது. இது ராஜா வந்து வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பட் எனக்கே வந்து அதனால் பல நெஞ்ச நிறைய மியூசிஷியன் சொல்லியிருக்காங்க, சார் அந்த காப்பிரைட் வந்து எனக்கு பணம் கொடுத்தாங்க. அவர் வந்து நேரடியாக கொடுக்க மாட்டார். சில பேர் கொடுக்குறாங்க. இதுதான் காப்பிரைட் வாண்டடாக கேட்குறது. அந்த காப்பிரைட் காசு வாங்கிட்டு அவர் வந்துட்டு எதுவும் பண்ணுறது கிடையாது சார். 100% கிடையாது சார். புரியுதுங்களா? எம்எஸ்வி காலத்தில் அது கிடையாது. புரியுதுங்களா? ஐபிஆர்எஸ்ன்னு ஒன்று இருக்குது. புரியுதுங்களா? அது வந்து நான் கம்போஸ் பண்ணுற பாட்டெல்லாம் வந்துட்டு அங்கே வந்து எனக்கே ராயல்ட்டி வருது சார். புரியுதுங்களா? அதனால் வந்து இந்த காப்பிரைட் வந்து எனக்கு வந்து இந்த ஏஐ ஆதிக்கம் ஒழிக்கணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடுச்சு. எல்லா துறையில் வந்துடுச்சு. இதால் கிரியேஷன் பாதிக்கப்படுது. மனிதனை மிருகமாக்குது. ஆனா மியூசிக் வந்து மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் மிருகமா இருக்கிற மனிதன் தானே மனுஷனை மாத்தும். இப்ப மனிதனை மிருகமாக்குற மியூசிக் தான் இருக்கு. இது ஆணித்தரமா நான் சொல்லுவேன். நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர்ஸ் போடக்கூடிய மியூசிக் அப்படிதான் சார். ஒண்ணுமே கிடையாது சார். நீங்க போய் நான் ஓப்பனா சொல்றேன் சார். வெளியே போய் சர்வே பண்ணி பாருங்க சார். நீங்க பொது வாழ்க்கையில் இருக்கீங்க. நீங்க என்ன விடுங்க. நான் பேசினா அவர் வந்து வாய்ப்பு கிடைக்கல அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியில பேச சொல்லுவாங்க. நீ வெளியே சர்வே பண்ணி பாருங்க. 90s பாட்டுக்கு 80s பாட்டுக்கு இப்ப இருக்க வித்தியாசம் 2000 வரைக்கும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லையே சார். லாஸ்ட் 25 இயர்ஸா தமிழ் சினிமால பாடல்களும் இல்ல, மியூசிக்கும் முறையா இல்ல. எல்லாமே காப்பிரைட்ஸ் அப்படிதான். ரீமேக் பண்றது, காப்பி அடிக்கிறது, 100% காப்பி அடிக்கிறாங்க. இது வந்து ஆணித்தரமா நான் குற்றச்சாட்டு பண்ணுவேன். நான் என் மேல யார் கேஸ் போட்டாலும் எனக்கு அவளே கிடையாது. அதுக்கு ப்ரூவ் பண்ண தயார். கிரியேஷன் ஏன்னா மக்களை கேட்டு பாருங்க. நீங்க எல்லாரும் கேட்டு பாருங்க. நீங்க ஒரு பாட்டை நீங்க சொல்லுங்க சார். ஒரே ஒரு பாட்டு சொல்லுங்க சார். இந்த பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க சார். சார் முத்தமழை வந்து வெளியில கேட்டு பாருங்க சார். நீங்க புரியுதுங்களா? ஏதோ கோடியில ஒரு பாட்டு சொல்றீங்களா நீங்க? நீங்க அப்பெல்லாம் வந்துட்டு 80s 90ஸ்லாம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா வந்து 6 பாட்டம் ஹிட். புரியுதுங்களா? நீங்க ட்ரெண்ட் செட் எல்லாம் சும்மா சொல்லாதீங்க சார். இசையில வந்து ட்ரெண்ட் செட்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். ஒரு மனதை வந்து எவன் வந்து லயிக்கிறானோ அவன் தான் மியூசிக் டைரக்டர். ஒரு பாட்டு கேட்டவொடனே ஒரு எரிச்சல் உண்டாகுது, கோபம் உண்டாகுது, யாரையும் அடிக்கிற போது தோணும், அது மியூசிக் கிடையாது. ஒரு மிருகமா உள்ள மனிதனை சாந்தப்படுத்துவது தான் இசை. இதை வந்து காலங்காலமாக எஸ்பி சுப்பையநாடு, இது கேவி மகாதேவன், எம்எஸ்வி, அப்புறம் வி குமார், அப்புறம் ராஜா சார், தேவா அண்ணன் எல்லாரும் பண்ணிட்டு தான் வந்தாங்க. கடைசியா ரகுமானுக்கு அப்புறம் இவர் இமான் நல்லா பண்றாரு சார். இமான் சார் நல்லா பண்றாரு. வித்யாசாகர் பண்றாரு. இவங்களாம் வந்து ஏன்னா இமானுக்கு அடுத்து வந்த மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாரும் யாருமே சரியில்லை. என்ன பொறுத்தவரைக்கும் அதை சொல்ல ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு 22 இயர்ஸ் அந்த இசைத்துறையில் நான் இருக்கேன். நான் மறுபடியும் யார் மேலே எனக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி கிடையாது சார். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நாளைக்கு கூட ஃபோன் பண்ணி பேசுவாங்க எல்லாருமே. புரியுதுங்களா? இது வந்து அவங்க கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணணும்னு ஒரு ஆசை. மறுபடியும் சொல்ல எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்க மாட்டேன் சார். புரியுதுங்களா? தமிழ் சினிமாவில் ரீமிக்ஸ் சாங்னு இருக்குல்ல, போட்டு சாங் அடிக்கிறாங்க அப்படிலாம் ஆதங்கப்பட்டு பேட்டி கொடுத்துருக்கீங்க. என்ன பண்றாங்க? ஆமா சார். ரீமிக்ஸ் பண்றது இப்போ உங்களோட படைப்பை வந்துட்டு நான் வந்து அதை வந்து பெட்டரா பண்ண வேணாம். அதை கெடாம பண்ணா பரவாயில்ல.
யார் யார் பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய ஜாமான் டிஎம்எஸ் பாடியிருக்காரு, கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்காரு, ஆக்டிங் வந்து எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு, சிவாஜி. அந்த பாடல் வந்து கெடுத்து குட்டிச்சுவர் ஆக்கி நாசம் பண்ணால் கோபம் தானே வரும் சார். ரீமிக்ஸ் ஏன் போகிறேன், உங்கள்கிட்ட சரக்கில் தான் ரீமிக்ஸ் போகிறேன். இப்போ ராஜா என்ன சொன்னால், என் பாட்டை விட்டுட்டு வேறு பாட்டு கம்போஸ் பண்ணுறான்றாரு. நீ பண்ணிட்டு போய் ஏன் அவர் பாட்டை யூஸ் பண்ணுற, நீ காப்பிரைட் கேட்குறாருல, வேணாம் அவர் பாட்டே வேணாயா எனக்கு அப்படின்னு எந்த ஒரு மியூசிக் ஏன் வரமாட்டேன்றீங்க? மேலே மேலே சர்ச்சை தான் வருது. உனக்கு ஒரு 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 இது இருந்தால், ஏங்க அவர் பாட்டு விடுங்க, அதை விட நான் பெட்டராக பண்ணித்தரேங்கன்னு சொல்லிட்டு போகணும். ஏன் அது அவர் பாட்டை மறுபடியும் யூஸ் பண்ணி அவரையும் ஏன் சர்ச்சைக்குள்ள ஆளாக்குறீங்க நீங்கள்? அப்போ உங்ககிட்ட சரக்கு இல்லைன்னு அர்த்தம். அந்த பாட்டு அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அந்த பாட்டை விட சிறப்பான பாடல் தந்துவிட முடியாது இருக்குல்ல. முடியாது. அப்போ ஏன் நீ மியூசிக் டைரக்டர் இருக்க? நீ அந்த பாட்டு சிறப்பாக இருக்கு, அதை விட நீ அது ஒரு 100ல் தான், நீ 50 கூட. நீ அந்த படத்தோட டைரக்டர் ஃபீல் பண்றாரு, நான் ரசிச்ச மாதிரியே, நான் என் மனசுக்குள்ள அந்த பாடலை கொண்டாடுற மாதிரியே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும், அதுவும் இப்ப இருக்கக்கூடிய இந்த யங் ஜெனரேஷன் இந்த பாடலை கொண்டாடணும் அப்படின்னு திருப்பி அந்த பாடலை எடுத்து பயன்படுத்துறாங்க. இது என்ன தப்பு இருக்கு? நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்க, ஏன் சார் 90ஸ்லேயே இருக்கீங்க, இப்போ அப்டேட் ஆகும்னு சொல்றீங்க. அப்போ யங் ஜெனரேஷன் ஏன் ராஜா பாட்டு திருப்பி திருப்பி கேட்குறாங்க? அவங்க கரெக்டாக இருக்காங்க. மஞ்சுமேல் பாய்ஸ் அந்த ஒரு கண்மணி அன்போடு காதல் பாட்டுக்காக படம் சில்வர் ஜூப்ளி சார், புரியுதுங்களா? அதனால் அப்போ யங் ஜென்ரேஷன் ட்ரெண்ட் செட்லாம் ஒன்றும் கிடையாது. மியூசிக்கில் ட்ரெண்ட் செட்லாம் ஒன்றுமே. கலை என்பது வந்து எப்படி சார், இவர் எழுதினார் புலமை பித்தன், நாம் பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் நாட்டுக்கு படிப்பினை தந்தாங்கன்னு சொல்கிறாங்க. சினிமான்றது வாழ்வியல் சார். சினிமா இல்லைன்னா மனுஷன் பைத்தியம் பிடிச்சிருவாங்க சார், புரியுதுங்களா? ஒரு பெரிய படைப்பு அது. அது வந்து கொச்சைப்படுத்தாதுங்க, நல்ல கருத்து கொடுங்க. ட்ரெண்ட் செட்லாம் ஒன்றுமே இல்லை சார். நம்ம கலாச்சாரம், புரியுதுங்களா? பழமையான கலாச்சாரம், இதில் இப்படி தான் இருக்கணும், புரியுதுங்களா? இன்றைக்கி ஃபாரினர்ஸ்லாம் நம்ம கலாச்சாரம் பார்த்து காப்பி அடிக்கிறான். நீயே அங்கே போகிற அத்தை, மாமா, அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, இந்த உறவு எந்த ஒரு நாட்டிலும் கிடையாது சார். அதே மாதிரி நம்ம மியூசிக், நாதஸ்வரம், தவில், இந்த மங்கள வாத்தியெல்லாம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இதெல்லாம் நீ கையில் பொக்கிஷமாக வச்சுட்டு நீ வந்து ஏன் குரங்கு இசைக்கு போகிற, தாவர இசைக்கு ஏன் போகிற? இதுதான் என்னோடய குற்றச்சாட்டு. இன்னைக்கு இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர்ஸ் மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களும் சரி, பொதுமக்களும் சரி, போதுமான சரியான படிப்பினைகள் இல்லாமல் தான் இங்கே இருக்கிறாங்க. அதனால தான் இங்கே எதையுமே யாராலையும் முழுமை பெற முடியலை, யாராலையுமே எதையுமே கொண்டாடப்பட முடியலை. கொண்டாடுற மாதிரியான விஷயங்கள் இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி இசைகளையும் சரி, பாடல்களையும் சரி, எதுவுமே முழுமையாக இல்லைங்கிற ஒரு ஒரு குற்றச்சாட்டு இங்கே இருக்குது. இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நிறைய இசை சார்ந்து, தமிழ் சினிமா சார்ந்து சின்ன திருத்தம் படிப்பெல்லாம் சொல்ல. இன்றைக்கி வந்து ஜென்ரேஷன் வந்து கையிலே செல்ஃபோன் வந்துடுச்சு, உலகம் கையில் இருக்குது, எல்லா பசங்களும் நல்லா படிக்கிறாங்க, எல்லாம் ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க. நீ நல்லது கொடுத்தா ஏற்றுக்கிறாங்க, புரியுதுங்களா? தயவு செய்து இசையை வந்து காப்போம், சினிமாவை காப்போம், தமிழ் பாடல்களை காப்போம். இதுக்கு இப்போ இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும்னு என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். யார் மேலே எந்த காழ்ப்புணர்ச்சி இல்லை சார். ஓகேங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் கேட்கும்படியான பாடல்கள் வரலை அப்படின்னு உங்களோட ஆதங்கத்தை நிறைய வெளிப்படுத்திருக்கீங்க. அதே மாதிரி நிறைய டிவி நிகழ்ச்சிகளில் 30 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாடல்கள் தான் பாடப்படுது. இப்போ கரண்ட்டில் வர சினிமாக்குடைய பாடல்கள் பாடப்படலை, அந்த அளவுக்கு பாடல்களும் வரலைங்கிற உங்களுடைய ஆதங்கத்தையும் பதிவு பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இனிமேலாவது இந்த இளம் தலைமுறை இசையமைப்பாளர்கள் கேட்கும்படியான பாடல்களை பதிவு செய்யணும், பாடணும் அப்படிங்கிறத கோரிக்கைகளையும் முன்வைத்து நிறைய விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் அருண் சார், இந்த இன்டர்வியூ கொடுத்து ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். நன்றி.